மக்களின் சுமையை குறைக்கும் நற்செய்தி நாளை அல்லது புதன்கிழமை அறிவிப்பார் பிரதமர். துணிவிருந்தால், பெரும்பான்மை கொண்டிருந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாருங்கள். எதிர்க்கட்சியினருக்கு டத்துஸ்ரீ அன்வார் சவால். நாட்டின் வருடாந்திர புதிய கடன் குறைக்கப்பட்டுள்ளது. பழைய கடன்களுக்கு செலுத்தப்படும் வட்டி தொடர்கிறது. வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். நாட்டு மக்களுக்கு பிரதமரின் நற்செய்தி நாளை அல்லது புதன்கிழமை அறிவிக்கப்படக்கூடும். மக்களுக்கு பரிசாக விளங்கவிருக்கும் அந்த தகவல் பற்றி தமது தரப்பு துல்லிய ஆய்வை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். போர்ட் டிக்சனில் நேற்று நடைபெற்ற மதானி அரசாங்க சந்திப்பில் பல்வேறு விவகாரங்கள் ஆராயப்பட்டன. அவற்றின் உள்ளடக்கங்களையும் கருத்தில் கொண்டு மக்களுக்கு பரிசாக அமையவிருக்கும் அந்த அறிவிப்பு வடிவமைக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த கால தாழ்வு ஏற்பட்டிருக்கிறது என பிரதமர் விளக்கினார். நேற்றைய அந்த சந்திப்பில் அரசின் கொள்கைகள் விளக்கப்பட்ட வேளை மக்களின் கருத்துகள் இடர்களுக்கும் செவி சாய்க்கப்பட்டது. அவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கவும் மக்களின் தேவைகள் நிறைவேற்றப்படும் வகையிலும் அந்த அறிவிப்பு இருக்க வேண்டும் எனும் எண்ணத்தில் அதில் மாற்றங்களை தாம் யோசித்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார். பிரதமர் துறையின் மாதாந்திர கூட்டத்தில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். பதவி விலகுவது உட்பட தமது தலைமைத்துவத்துக்கு எதிரான பேரணிக்கோ குறை குரலுக்கோ பிரதமர் தடை விதிக்கவில்லை. ஆனால் அது மக்களாட்சி முறைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். தேர்தல் வாயிலாகவோ நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தோ அதனை மேற்கொள்ளலாம் என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். மதானி அரசாங்கத்தை மாற்றும் வகையில் போதிய ஆதரவை கொண்டிருந்தால் மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வரலாம் என்றும் பிரதமர் சவால் விடுத்தார். வற்புறுத்தல், நெருக்குதல் மூலம் அரசாங்கத்தை மாற்றவியலாது. அது அரசமைப்புக்கு முரணானது. அரசாங்க மாற்றம் என்பது மக்களாட்சி முறைப்படி இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மதானி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. நாடு பாதுகாப்பற்று இருப்பதாகவும் மக்கள் இடரில் தத்தளிப்பதாகவும் மாயை உருவாக்கி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்திருக்கும் தரப்புகள் மீது அரசு தயை காட்டாது என்றும் டத்துஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார். இவ்வேளையில் நாட்டின் தலைமை நீதிபதி பெயர் இறுதி நேரத்தில் மாற்றப்பட்டதாக கூறப்படுவதை பிரதமர் மறுத்தார். பேரரசரின் ஒப்புதலை பெற்ற பின்னரே தலைமை நீதிபதி பெயர் அறிவிக்கப்பட்டது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தலைமை நீதிபதி தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் அரசாங்கம் அமைதி காக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த ஒரு வார அமைதியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தரப்புகள் சில அடிப்படையற்ற அவதூறுகளை பரப்பி நாட்டின் நீதி பரிபாலன முறை மீது மக்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தியதை அவர் சாடினார். ஆட்சியாளர் மன்றம் கலந்தாலோசித்த பின் பேரரசர் ஒப்புதல் அளித்த பின்னரே தலைமை நீதிபதி பெயர் அறிவிக்கப்பட்டது என டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். டத்துஸ்ரீ அன்வார் தலைமையிலான மதானி அரசாங்கம் ஆண்டு அடிப்படையிலான புதிய கடன்களை குறைத்துள்ளது. 2022ஆம் ஆண்டு 9,900 கோடி ரிங்கிட்டாக இருந்த புதிய கடன் கடந்த ஆண்டு 7,700 கோடி ரிங்கிட்டுக்கு குறைந்தது. நிதி நிர்வாகத்தை மிக நேர்த்தியாக கையாளும் அரசின் கடப்பாட்டுக்கு இது சான்று பகர்கிறது. ஆனாலும் பழைய கடன்களுக்கான வட்டியை செலுத்துவது இன்னமும் குறையவில்லை என பிரதமர் கூறினார். புதிய கடன்களை அரசு குறைக்கும் எனும் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாட்டின் மேம்பாட்டை பாதிக்காமல் கட்டம் கட்டமாக நிதி பற்றாக்குறையை குறைக்கும் கடப்பாட்டையும் அரசு கொண்டிருக்கிறது என நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். நாட்டின் கொள்கைகளை பாதிக்கக்கூடிய நெருக்குதல்களுக்கு மலேசியா ஒருபோதும் அடிபணியாது. அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரிகள் தொடர்பான பேச்சுகளுக்கும் அது பொருந்தும். அமெரிக்காவுடனான மலேசியாவின் முதலீடுகளும் வர்த்தகங்களும் மிக அதிகமாக இருந்தாலும் அதன் கட்டளைகளுக்கு பணிவதில் ஓர் எல்லை உண்டு. குறிப்பாக வெளித்தரப்புகள் புறக்கணித்தாலும் பூமிபுத்ரா கொள்கைகள் அந்த பேச்சுகளில் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு திடமாக இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சீனா, ஆசிய நாடுகள் ஆகியவற்றுடன்
அதனுடன் சந்தைகள் விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. நாட்டின் நலனையும் வர்த்தக உறவுகளையும் அது மேம்படுத்தும் என டத்துஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். அரசு செயல்படுத்தும் ஒவ்வொரு கொள்கையும் மக்களுக்கு நன்மையை அளிக்கும், சுமையை ஏற்படுத்தாது. நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பில் பிரதமர் இதனை வலியுறுத்தியதாக மதானி அரசாங்க பேச்சாளர் டத்து ஃபாமி ஃபாசில் விவரித்தார். இவ்வாண்டு 2ஆம் காலாண்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட இலக்கிடப்பட்ட ரான் 95 எரிபொருள் உதவித்தொகை சீரமைப்பு மறு ஆய்வு செய்யப்படுகிறது. அரசின் திட்டத்தின் தாக்கம் பொருள் விலை, சேவை உள்ளிட்டவற்றில் பாதிப்பு ஏற்படுத்தாதிருப்பது உறுதி செய்யப்படுகிறது. குறிப்பாக அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் பிரதமர் மிக திடமாக இருக்கிறார். நேற்றைய கூட்டத்தில் அதனை மிகவும் அவர் வலியுறுத்தினார் என டத்துஃபாமி குறிப்பிட்டார். ரான் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை மறு ஒருங்கிணைப்பு இவ்வாண்டு 2ஆம் காலாண்டில் செயல்படுத்தப்படும் என அப்போது 2ஆம் நிதியமைச்சராக இருந்த டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறியிருந்தார். தக்காருக்கே அந்த உதவித்தொகை சேர வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக அவர் விளக்கியிருந்தார். மது இருக்க சிறுவன் ஜீன் ராயன் அப்துல் மத்தீன் மரணம் தொடர்பான வழக்கு. ஈராண்டுகளுக்கு முன்பு அந்த சிறுவனின் உடலில் காயம் ஏற்படும் வகையில் கவனக்குறைவாக இருந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக தற்காப்பு வாதம் புரியும்படி அவன் தாயாருக்கு உத்தரவிடப்பட்டது. ஆயினும் குற்றச்சாட்டிலிருந்து ஜீன் ராயன் தந்தை ஜைம் இக்வான் சஹாரியை பட்டாலிங் ஜயா செஷன் நீதிமன்றம் விடுவித்து விடுதலை செய்தது. வாதத்தின் இறுதியில் 30 வயது ஜைம் இக்வான் மீது ஐயத்தை ஏற்படுத்துவதில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தவறினர். ஆதலால் அந்த குற்றச்சாட்டிலிருந்து ஜைம் இக்வான் விடுவிக்கப்படுவதாக நீதிபதி டாக்டர் ஜலிசா வார்னோ தீர்ப்பளித்தார். எனினும் 30 வயது இஸ் மனிரா அப்துல் மனாஃப் அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தற்காப்பு வாதம் புரிய வேண்டும். 6 வயது ஜெயின் ராயன் 2025 டிசம்பர் 5ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்பட்டது. மறுநாள் அந்த சிறுவனின் உடல் அவன் இருந்த வீட்டிற்கு அருகில் ஓடும் ஓடையில் காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டது. இன்று மதியம் வரையிலான நிலவரப்படி நாட்டின் 8 பகுதிகளில் IPU காற்று மாசுபாடு குறியீடு சுகாதாரமற்றதாக பதிவாகியுள்ளது. அலூர் கஜாவில் மிக மோசமாக IPU 159 என பதிவு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக நகரி சமிலா நிலாயில் IPU 158, பஹாங் முன்தாக்காப்பில் IPU 156, ஸ்லாங்கூர் பந்திங்கில் IPU 155 என பதிவாகியது. நாட்டின் 3 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமானதாக இருப்பதாக காற்று மாசுபாட்டு குறியீடு நிர்வாக முறைமை தரவுகள் குறிக்கின்றன. அதேவேளை 56 பகுதிகளின் காற்றின் சுகாதார அளவு மிதமானதாக பதியப்பட்டுள்ளது. ஜோஹர் பாரு சுல்தான் இஸ்கண்டார் கட்டடத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு அதிகாலை 4:30 மணிக்கே பேருந்துகளை இயங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் அரசாங்கத்தின் அந்த பரிந்துரையை சிங்கை தரை போக்குவரத்து அதிகார தரப்பு LTA பரிசீலிக்கும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபாஸ்லி முகமது சாலி நம்பிக்கை தெரிவித்தார். அதிகாலை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இந்த முன்னெடுப்பு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூருக்கான பேருந்து சேவைகள் அதிகாலை 5 மணிக்கு தொடங்குகின்றன. எனினும் பயணிகள் 4 மணி முதலே வரிசையில் நிற்பதை காண முடிவதாக முகமது ஃபாஸ்லி விவரித்தார். சிங்கப்பூருக்கான பேருந்து சேவைகளில் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன் வழி அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையை ஈடு செய்ய முடியும். ஒரு மாதத்தில் சுமார் 1000 பயணிகள் BSI பேருந்து சேவையை பயன்படுத்திய நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 3000 அதிகரித்துள்ளதை முகமது ஃபாஸ்லி சுட்டினார். நாடாளுமன்ற சேவை சட்டம், அதன் வழி நாட்டின் மக்களாட்சி முறைமை தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அங்கீகரித்துவிட்டதை மக்களவைத் தலைவர் தன்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் இன்றைய அவையில் தெரிவித்தார்.
நாட்டில் நாடாளுமன்றம் சுதந்திரமாக இயங்க அந்த சட்டம் முதன்மை கூறாக விளங்குகிறது. நாட்டின் மக்களாட்சி முறைமையையும் அதிகார பகிர்வு கொள்கையையும் அது மேம்படுத்தும். அதனை சட்டமாக்க உறுதுணையாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாவருக்கும் மக்களவைத் தலைவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். 2025 அரசமைப்பு சட்ட திருத்த சட்டம் உள்ளிட்ட 20 சட்டங்கள் பேரரசர் ஒப்புதலை பெற்றுவிட்டன. 15 நாடாளுமன்றத்தின் 4ஆம் தவணைக்கான 2ஆம் கூட்டத்தை தொடக்கி வைத்து தான்ஸ்ரீ டாக்டர் ஜோஹாரி உரையாற்றினார். 15ஆம் நாடாளுமன்றத்தின் 4ஆம் தவணைக்கான 2ஆம் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இன்று தாக்கல் செய்யப்பட்ட தேசிய தலைமை கணக்காய்வாளர் அறிக்கையில் 3 நிர்வாக பலவீனங்களையும் கடும் முறைகேடுகளையும் தலைமை கணக்காய்வாளர் டத்துஸ்ரீ வான் சுராயா முகமது ரஸி சுட்டினார். ஃபெல்க்ரா, மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM மற்றும் மலேசிய தரைப்படை ஆகிய 3 தரப்புகளிடம் கடும் முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக 2025 தேசிய தலைமை கணக்காய்வு 2ஆம் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றின் நிர்வாகத்தில் பலவீனங்கள் உள்ளதாக டத்துஸ்ரீ வான் சுராயா குறிப்பிட்டார். கொள்முதல் நடவடிக்கைகளில் பெருமளவிலான நிதி கையகப்படுத்தலும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். இந்தோ பசிபிக் வட்டார நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகள் ஒருமித்து ஆக்ககர பங்காற்றுகின்றன. ஏசியன் அவுட்லுக் ஆன் தி இந்தோ பசிபிக் சட்டக அடிப்படையில் அந்த ஒத்துழைப்பு குறித்த முடிவு எட்டப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். ஏசியன் அவுட்லுக் ஆன் தி இந்தோ பசிபிக் சட்டகத்தை எல்லா ஆசியன் நாடுகளும் ஒரு சேர ஏற்றன. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் உளவு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கூறுகளில் ஆசியான் நாடுகள் பங்கு வகிக்கின்றன. ஆதலால் அவற்றின் பங்கு புறந்தள்ளப்படாமல் இருக்க அதுபோன்ற சட்டகம் தேவை என அமைச்சர் கருத்துரைத்தார். இந்தோ பசிபிக் வட்டாரம் தொடர்ந்து சுதந்திரமாக இயங்குவதை அக்து உறுதி செய்யும். பாயாபசார் உறுப்பினர் டத்தோ முகமது ஷஹரார் அப்துல்லாவின் வினாவிற்கு டத்துஸ்ரீ முகமது விடை பகன்றார். மற்றொரு நிலவரத்தில் ரத்த அதிகாரம் தொடர்பில் சீராய்வு மேற்கொள்ள ஐநாவிடம் வரும் செப்டம்பரில் மலேசியா பரிந்துரைக்கவிருப்பதாக அமைச்சர் கூறினார். ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் அந்த அதிகாரம் கொண்டுள்ள 5 நாடுகளும் பாலஸ்தீனத்தின் மாந்தநேய நெருக்கடி போன்ற விவகாரங்களில் அதனை தவறாக பயன்படுத்தக்கூடாது. மாந்தநேயத்திற்கு எதிரான விவகாரங்கள், இன அழிப்பு, பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் முதலியவற்றில் ரத்த அதிகாரம் எதிர்மறையாக பயன்படுத்தப்படாததை அக்து உறுதி செய்யும் என டத்துஸ்ரீ முகமது ஹசான் குறிப்பிட்டார். 2010 தகவல் அளிப்போர் பாதுகாப்பு சட்ட திருத்தம் செல்வாக்குமிக்கோர் தொடர்பான வழக்குகள் குறித்து சாட்சி அளிப்போர் பாதுகாப்பை உறுதி செய்யும். அரசு அந்த கடப்பாட்டை கொண்டிருப்பதாக பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா உத்மன் சாயித் குறிப்பிட்டார். 2010 தகவல் அளிப்போர் சட்ட திருத்தத்துக்கான சில பரிந்துரைகள் வரையப்பட்டுள்ளன. தகவல் தெரிவிப்பவர் பாதுகாப்பு செயற்குழுவை நிறுவுதல் அவற்றுள் ஒன்றென அமைச்சர் விவரித்தார். சட்டம் 711 கீழ் பெறப்படும் புகார்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள், தரவுகளை சேகரித்து அவற்றை மேற்பார்வையிட செயலாக்க நிறுவனங்களுக்கு அந்த குழு உதவும். சட்ட திருத்தம் முறையாக செயல்படுத்தப்படுவதையும் அது உறுதி செய்யும் என அமைச்சர் கோடி காட்டினார். 2010 தகவல் அளிப்போர் பாதுகாப்பு சட்டத்தின் உட்பிரிவுகளிலும் சீரமைப்புகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக டத்துஸ்ரீ அசலினா கூறினார். 2026-2030 தேசிய செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கை திட்டம் வரையப்படுகிறது. அந்த தொழில்நுட்ப வட்டார மையமாக மலேசியா இருப்பது அது மேலும் வலுப்படுத்தும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ இன்றைய அவையில் தெரிவித்தார். 2026-2030 தேசிய செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கை திட்டத்தை தேசிய செயற்கை நுண்ணறிவு அலுவலகம் உருவாக்கி வருகிறது. AI தொழில்நுட்ப அடைவு நிலையில் மலேசியாவின் தரநிலையை உயர்த்தும் இலக்கையும் வரையறுக்க அக்து உதவும் என அமைச்சர் கோடி காட்டினார். 2023 மாந்தவியல் அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு ஸ்டான்ஃபோர்ட் HAI குறியீட்டில் உள்ள 36 நாடுகளில் 26ஆம் இடத்தில் மலேசியா உள்ளது. மலேசியாவின் தரநிலையை உயர்த்தும் முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் விரித்துரைத்தார். மலேசியர் ஏறக்குறைய 8 லட்சம் பேரை உட்படுத்திய மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடனான AI for My Future பயிற்சி வழிகாட்டி திட்டமும் அதில் அடங்கும். மக்களவை கேள்வி நேரத்தின் போது அந்த தகவல்களை கோபிந்த் சிங் பகிர்ந்தார்.
செயற்கை நுண்ணறிவில் ஆளுகை பெறுவது மீதான வழிகாட்டி வரும் செப்டம்பரில் முழுமை பெறக்கூடும். கல்வித்துறையில் அதனை நெறியுடன் அதேவேளை பாதுகாப்பாக பயன்படுத்த அந்த வழிகாட்டி உறுதி செய்யும். குறிப்பாக பாடத்திட்டத்தில் AI கூறுகள் படிப்படியாக புகுத்தப்படும் என கல்வி அமைச்சர் ஃபல்லாஸ் சிடேக் மக்களவையில் கூறினார். தொடக்கப்பள்ளி நிலையில் தொழில்நுட்பம் மற்றும் இலக்கவியல் பாடத்தின் வாயிலாக செயற்கை நுண்ணறிவு விளக்கப்படுவதை அமைச்சர் சுட்டினார். இடைநிலை பள்ளிகளில் வழங்கப்படும் கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்பு வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய பாடநூல்களில் AI கூறுகள் இணைக்கப்பட்டுள்ளன. தேர்வு செய்யப்பட்ட 11 பள்ளிகளில் AI கொண்டு இயக்கப்படும் வகுப்பறைகள் மீதான முன்னோடி திட்டத்தை அமைச்சு செயல்படுத்தி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு வாயிலாக கற்றல் கற்பித்தலை அறிமுகம் செய்யும் ஒரு முனைப்பாக அந்த முன்னோடி திட்டம் விளங்குவதாக ஃபர்லினா குறிப்பிட்டார். 2025 இரண்டாம் காலாண்டு வரையில் 28 லட்சம் மலேசியர்கள் மை டிஜிட்டல் ID முறையின் கீழ் பதிந்துள்ளனர். முதல் காலாண்டை விட அந்த எண்ணிக்கை 10 லட்சம் உயர்ந்துள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா அவையில் குறிப்பிட்டார். MyGov, MyJPJ போன்ற பல்வேறு அகப்பக்க பயன்பாடுகளும் கைபேசி பிட் கட்டண சிம் உரிமையாளர் அங்கீகாரங்களும் அதிகரித்துள்ளதால் மை டிஜிட்டல் ID பதிவுகள் உயர்ந்துள்ளன. ஒவ்வொரு புதிய பயன்பாட்டுக்கும் இலக்கவியல் அடையாள சரிபார்ப்புக்கான தேவையை மை டிஜிட்டல் ID முறைமை உருவாக்குகிறது. இதனால் மக்களிடையே அதன் பதிவுகள் அதிகரித்துள்ளன. இன்று வரை 35 அரசு விண்ணப்ப அமைப்புகள் மை டிஜிட்டல் ID முறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜலிஹா தெரிவித்தார். தேசிய தற்காப்பு துறை கொள்கை வரைவு இறுதிக்கட்டத்தில் உள்ளது. அடுத்த மாதம் அது அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என தற்காப்பு அமைச்சர் டாக்டர் முகமது கலீத் நூர்டீன் கோடி காட்டினார். மலேசிய தற்காப்பு துறையின் சுதந்திரம், புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதற்கான வியூக கட்டமைப்பாக அந்த கொள்கை விளங்கும். தற்காப்பு அமைச்சு அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு கண்டுபிடிப்பு துறைகளில் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் முனைப்பை மேற்கொள்கிறது. அதன்படி வட்டார நாடுகளிடையே சிறந்த தற்காப்பு மையமாக மலேசியா விளங்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார். தற்காப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் ஸ்ரைட்டை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. அது நாட்டின் தற்காப்பு உத்திகளை தீவிரப்படுத்தும் என டாக்டர் முகமது கலீத் தெரிவித்தார். செயற்கை மழை பெய்விக்க முனைந்துள்ளது இந்தோனேசியா. ரியாவ் மாநிலத்தில் கடுமையாகி வரும் நிலம் மற்றும் காட்டுத்தீயை கையாள 7 நாட்களுக்கு அங்கு செயற்கையாக மழை பெய்விக்கப்படும் என அந்நாட்டு தேசிய பேரிடர் தடுப்பு நிறுவனம் அறிவித்தது.
பந்தேன் மாநிலத்தில் பொண்டோகாபி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட செஸ்னா விமானம் இன்று முதல் மழை மேகத்தை உருவாக்க சோடியம் குளோரைடு உப்பு தெளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுமத்ரா முழுவதும் 1208 இடங்களில் தீ திட்டுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதில் தீப்பற்றி எரியும் 586 இடங்கள் ரியாவில் உள்ளன. பல இடங்களில் புகைமூட்டம் சூழ்ந்துள்ளது. இந்தோனேசியாவில் எரியும் காட்டு தீயினால் மலேசியாவின் மேற்கு கரை பகுதிகளில் சில இடங்களில் புகைமூட்டம் சூழ தொடங்கியுள்ளது. காசாவில் மாந்தநேய உதவிகளை பெற முண்டியடித்துக் கொண்டிருந்த பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேலிய படை இரக்கமின்றி வன் செயல்களை அரங்கேற்றியது. அந்த துப்பாக்கிச் சூட்டில் 93 பேர் கொல்லப்பட்ட வேளையில் பலர் காயமடைந்ததாக காசா பொது தற்காப்பு நிறுவனம் கூறியது. போரினால் சீரழிந்திருக்கும் வடகாசாவில் மனிதநேய உதவி பொருள்களுடன் 25 ட்ரக்குகள் நுழைந்ததும் பசியுடன் காத்திருந்த மக்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக ஐநா உலக உணவு திட்ட நிறுவனம் தெரிவித்தது. உணவு மற்றும் இன்றியமையா பொருட்களை பெற உதவி மையங்களை நாடி வரும் மக்கள் கொல்லப்படுவது காசாவில் வழமையாகிவிட்டது. உலகளாவிய வர்த்தகத்தையும் விநியோக கட்டமைப்பையும் நிலைக்குலைய செய்யும் வரி அதிகரித்து வரும் அந்த கெடுபிடிக்கு தீர்வு காணும் முயற்சியில் அமெரிக்காவும் சீனாவும் ஈடுபட்டுள்ளன. இதன் தொடர்பில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபரை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மன்றம் APEC உச்சநிலை கூட்டத்துக்கு செல்லும் முன்னர் ட்ரம்ப் சீனா செல்லக்கூடும். அல்லது APEC உச்சநிலை கூட்டத்தின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை ட்ரம்ப் சந்திக்கக்கூடும் என சீன நாளேடு குறிப்பிட்டது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுக்கும் ட்ரம்ப் வரி விதித்துள்ளார். இது உள்நாட்டு தயாரிப்பு துறை வளர்ச்சியை முடுக்கிவிடும் என அவர் நியாயப்படுத்துகிறார். ட்ரம்பின் நடவடிக்கையினால் அமெரிக்காவில் பல பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்ற குறை கூறலும் நிலவுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை துருக்கி இஸ்தான்புலில் அணுவாற்றல் பேச்சுகள் நடைபெறவிருக்கின்றன. ஈரான், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகள் அந்த கூட்டத்தை நடத்துகின்றன. அணுவாற்றல் பேச்சுகளை தொடர மறுத்தால் ஈரான் மீது மீண்டும் உலகாய தடைகள் விதிக்கப்படும் என பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் ஆகியவை எச்சரிக்கை விடுத்தன. இதனையடுத்து ஈரான் மீண்டும் பேச்சுகளில் பங்கேற்க இணங்கியது. அந்த 3 ஐரோப்பிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் ஐரோப்பிய ஒன்றிய பேராளரும் ஈரானிய வெளியுறவு அமைச்சரை கடந்த வாரம் தொடர்பு கொண்டனர். வியட்நாம் ஹாலோங் விரிகுடாவில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 35 பயணிகள் உயிரிழந்தனர். புயல் மழை காரணமாக அந்த விபத்து நேர்ந்ததாக அறியப்படும் நிலையில் படகில் இருந்த மேலும் 4 நிலை தெரியவராதிருக்கிறது. அந்த துயர சம்பவத்தில் உயிர் இழந்தோர் சடலங்கள் மீட்கப்பட்டன. காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. முன்னதாக அந்த படகில் சிறார் உட்பட 53 பேர் பயணித்ததாகவும் அவர்களில் 38 பேர் விபத்தில் பலியானதாகவும் தகவல் வெளியிடப்பட்டது. அவர்கள் அனைவரும் வியட்நாமியர்கள். ஹலோங் விரிகுடா ஹனோயிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்திருக்கும் அழகிய சுற்றுலா தலம். அங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுப்பயணிகள் எடுப்பது வழமை. வட வியட்நாமை விபா புயல் தாக்கும் என கணிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த விபத்து நேர்ந்தது. சுலாவேசியில் பயணப்படகு தீப்பிடித்து எரிந்தது. அதன் பயணிகள் 284 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் 5 தீயில் கருகி மாண்டனர். 2 நிலை இன்னமும் தெரிய வராதிருக்கிறது. வட சுலாவேசி தலைநகரான மனாடோவுக்கு சென்று கொண்டிருந்த போது KM பார்சிலோனா 5 பயணப்படகு தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு அங்கேயே அணிந்திருந்த சில பயணிகள் கடலில் குதித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர். தென்கொரியாவில் தொடரும் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் 18 பேர் பலியானார்கள். 14,000க்கும் அதிகமானோர் தற்காலிக உதவி மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் புதன்கிழமை முதல் அந்நாட்டின் 15 பெருநகர்களில் கடும் மழை தொடர்கிறது. ஏறத்தாழ 2,000 பொது சொத்துகளும் 2,238 தனியார் சொத்துகளும் சேதமடைந்ததாக புகார்கள் பெறப்பட்டுள்ளன.
பிலிப்பீன்ஸில் மையம் கொண்ட அதிஆற்றல் வாய்ந்த விபா சூறாவளி ஏற்படுத்திய பேரிடர்களில் சிக்கி 3 உயிர் இழந்தனர். 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் அந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை தொடங்கி உலுக்கி போடும் அந்த சூறாவளியால் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னமும் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. பிலிப்பீன்ஸின் 1,20,000 குடும்பங்கள் விபா சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற விக்டோரியன் பொது ஸ்குவாஷ் போட்டியில் வாகை சுடினார் முகமது அடின் எடாரக்கி பாத்தியார். அந்த தேசிய வீரர் இறுதியாட்டத்தில் நாட்டின் மற்றொரு ஆட்டக்காரரான நாதன் குவேவை 11-2, 11-4, 8-11, 11-3 என தோற்கடித்தார். இறுதியாட்டம் நிறைவை தொட 46 நிமிடங்கள் பிடித்தன. தோள்பட்டை காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்கும் முகமது அடினுக்கு அந்த வெற்றி பொருள் பொதிந்ததாகும். மேலும் அவர் கைப்பற்றிய 8வது PSA பட்டம் அது. இந்த வெற்றி முகமது அடின் அனைத்துலக அரங்கில் மிளிர புதிய நம்பிக்கை ஒளியை பாய்ச்சி இருக்கிறது. கடந்த வாரம் நியூசிலாந்தில் நடைபெற்ற மோரின்ஸ்வில் பொது ஸ்குவாஷ் விருதையும் முகமது அடின் தன்வசமாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. MotoGP மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் டுகாட்டி வீரர் மார்க் மார்க்வெஸ் தொடர்ந்து கோலோச்சுகிறார். அந்த ஸ்பெயினியர் கிராண்ட் பிரீக்கில் வெற்றி கொடியை நாட்டினார். நடப்பு பருவத்தில் தொடர்ச்சியாக அவரின் வசமாக இருக்கும் 5வது வெற்றி இது. 2ஆம் வரிசையில் பந்தயத்தை தொடங்கிய மார்க்கேஸ் 8வது சுற்றில் மார்க்கோ பெசாக்கி முந்தினார். அவருடனான இடைவெளியை 1.753 வினாடிகளுக்கு மார்க்கேஸ் விரிவுபடுத்தினார். கிராண்ட் பிரீக்கில் தொடர்ச்சியாக 5 வெற்றிகளை குவித்த முதல் டுகாட்டி வீரராக அவர் வரலாறு படைத்திருக்கிறார். பெசாக்கி 2ஆம் இடத்தை பிடித்த வேளை 3ஆவதாக பெட்ரோ அகுஸ்டா வந்தார். காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்கும் உலக வெற்றியாளரான ஹோஹே மார்டின் 7ஆம் நிலையை வகித்தார். வயது என்பது எண் மட்டுமே. உள்ளம் உறுதியானால் உள்ளங்கையில் உலகம் என வாழ்ந்து காட்டினார் ஃபவுஜா சிங். உலகின் மிக வயதான அந்த நெடுவோட்ட வீரரின் உயிர் விபத்தில் காலன் வசமானது. 114 வயது ஃபவுஜா சிங் உடல் அவர் பிறந்த ஊரான பஞ்சாபில் உள்ள ஜலந்தாரில் சீக்கிய முறைப்படி தகனம் செய்யப்பட்டது. ஃபவுஜா சிங் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, ஒரு போராட்டவாதியும் கூட. போட்டியில் பங்கேற்க வேண்டுமானால் சீக்கியர்களின் தனித்துவமான தலைப்பாகையை அகற்றும்படி ஏற்பாட்டாளர்கள் கட்டாயப்படுத்தினர். அதற்கு எதிராக போராடி வெற்றி கண்டவர் ஃபவுஜா சிங். அன்று முதல் தலைப்பாகை சூறாவளி என்ற அடைமொழியில் அவர் உலா வந்தார். முறையான பிறப்பு சான்றிதழ் இல்லாததால் கின்னஸ் உலக சாதனையில் அன்னாரின் பெயர் இன்னும் பதிக்கப்படவில்லை. 1911 ஏப்ரல் 1 ஃபவுஜா சிங் பிறந்ததாக அவரின் குடும்பத்தார் கூறி வருகின்றனர். ஃபவுஜா சிங்கை பின்பற்றி அவரின் வழி தோன்றல்களும் நெடுவோட்டத்தை பரம்பரை அடையாளமாக இன்னமும் காத்து வருகின்றனர். அன்னார் ஆக கடைசியாக 42 கிலோமீட்டர் தொலைவை உட்படுத்திய நெடுவோட்டத்தில் 100 வயதில் ஈடுபட்டார். ஞான குரல். முன்ன மிரேசி முயலும் பின் பூரகம், பின்னது கும்பம் பிடி. இரேசகத்தில் தொடங்கி பூரகத்தை செய்து இறுதியில் கும்பகத்தில் நிறைவு செய். அதாவது தியானத்தில் மூச்சு பயிற்சியின் போது முதலில் உள்ளிருக்கும் வாயுவை வெளியேற்றி பின் உள்ளிழுத்து அதற்கு பின் உள்ளே அடக்கி பயிற்சி செய்ய வேண்டும் என ஓக நெறி உரைக்கிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.